ரொம்ப மிஸ் பண்றீங்களா? இது எவரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிவிட்டார். சரி நீங்க அழாதீங்க, சுத்தி ஆக்கணுங்க இருக்கிறாங்க. உங்களோட பர்த்டே ஹாப்பியா இருக்கணும் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க. நாங்க வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியில வந்துருக்கிறோம். உங்களோட பர்த்டேயா? நேற்று பர்த்டே. நேற்று பர்த்டே இங்கே ஆஃபீஸ் ஏதோ க்ளோஸ்ன்னு சொல்லி நேற்றைய பிளான் பண்ணிட்டு அப்புறம் கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ யார் கொடுத்து விட்டுருப்பாங்க அந்த மாதிரி அது ஐடியா இருக்கா? என்ன பேர்? இல்லை இல்லை போய் இல்லை, கேர்ள் தான் என்னோட காய்ச்சவங்க. ஏன் உங்க ஃப்ரெண்ட் சொல்லி தான் கொடுத்து விட்டவங்க? ஷூரா? இல்ல இல்ல, அவ நீங்க சொல்ற நேம்ல வேற இல்லையே. சரி ஓகே, நாங்கள் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு அழகான பொக்கே உண்டு. அதோட உங்களுக்காக சின்னதாக ஸ்பெஷலாக இன்னொரு கிஃப்ட் இருக்குது. என்னன்னு சொல்றீங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வர்றாங்கன்ட்டு? அப்படியா? அவர் வீட்டில் இருக்க யாராச்சும் அனுப்பினாங்களோ இல்லை இல்லாடி இது ஷூரா? ஷூரா? ஏதாச்சும் சொன்னாரா அவங்கள்ட்ட இப்படி அனுப்புறேன் வேற பண்ணுறோன்னு சொல்லவும் இல்லையா? ஓகே, அப்படி உங்களுக்காக சின்னதா அழகா ஒரு கேக் கொண்டு இது எவரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிவிட்டார். சரி நீங்க அழாதீங்க, சுத்தி ஆக்கணுங்க இருக்கிறாங்க. உங்களோட பர்த்டே ஹாப்பியா இருக்கணும் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ அழாதீங்க, ஆக்கெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே தான் ஹாப்பியா நீங்கள். நாங்கள் நேற்று இங்கே ஓப்பனா நேற்றே நாங்கள் வந்துருந்துருப்போம். நேற்று க்ளோஸ்ன்றபடியெல்லாம் எங்களால் வர முடியாமல் போயிட்டுது. இது ரொம்ப நாளைக்கு முன்னமே கதைச்சி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி சரி ஓகே இந்த தடவை கேக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுத்து விடுவோம். நெக்ஸ்ட் டைம் இதோட பெரிய கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கிறேன்லாம் சொன்னவர். ஸோ நீங்கள் ஹாப்பி தானே? ஹாப்பி தானே? வார்த்தை வருது இல்லை அவருக்கு பேர் ஸ்பெஷலாக சொல்லிவிட போகிறீங்களா? இதெல்லாம் நீங்க சண்டை பிடிச்சதால அரேஞ்ச்மெண்ட் இல்லை. எனக்கு போன மாசமே சொல்லிட்டேன், சண்டை பிடிச்சது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். ஃபீல் பண்ணாதீங்க, எப்பவுமே இதே மாதிரி நீங்க ஹாப்பியா சந்தோஷமா என்ஜாய்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கும் லைஃப் லாங் உங்களோடய சேர்ந்து ட்ராவல் பண்ணணும், லைஃப் லாங் உங்களை விட்டு பிரிஞ்சிடவே கூடாது. உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாராம். தானே நேரில் வந்து மீட் பண்ணணும் சந்திக்கணும் இருந்தவராம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. நான் கூடிய சீக்கிரம் பேர் என்ன சொன்னவர் அது வந்து இவரை தான் வெளிக்கிட்டார், ஃபோன் பண்ணி கேட்டார். பட் எங்களோட சேர்ந்து வர்றது கொஞ்சம் டைம் செட் ஆகல. அப்போ அதனால் ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாங்க. சரியா? வேறு அது ஸ்பெஷலாக அது சொல்லிவிட போகிறீங்களா? ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? அது இப்போ ஹாப்பியா? ஹாப்பி தானே? வேறு ஸ்பெஷலாக சொல்லிவிட போகிறீங்களா? சரி ஓகே, நீங்க எல்லாம் கால் பண்ணுங்க. சரி போயிட்டு வாங்க. சரியா?